ஆனா இங்க சில ஃபேன்ஸ்லாம் கால் பண்ணி பேசுறாங்க இப்ப விஜய் டிவில. அந்த அசிங்கத்தை நானும் பார்த்திருக்கேன். பட் ஆனா இவர் வந்து ஒரு தீவிரமான ஃபேன். அவர் வந்து என்னன்னா அப்பப்ப வந்து அதுவும் குறிப்பா பாலாஜி அண்ணன் கிட்ட பேசணும் அப்படின்னா உசுரை விட கூட விட்டுருவா அப்படி. ஆனா அவன் பேசுற மாதிரி நீயே கோத்து விடுற மாதிரி இருக்கா எங்களை எல்லாம். இல்ல அவரு அவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறாரு. சரி கனெக்ட் பண்ணு. கம்ப்யூட்டர் ஜி கனெக்ட் த கால். ஹலோ 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 பாலாஜி சார், இந்த தடவை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டோம் பாத்தீங்களா? நீங்க தானே பேசுறீங்க? நான் பாலாஜி இல்லப்பா. யோ எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நான் பாலாஜி இல்ல பாலாஜி நிக்கிறேன். பாலாஜி பேசுங்க. ஹலோ ஹலோ தம்பி, வணக்கம் தம்பி. சீக்கிரம் கொடு தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. ஹலோ வணக்கம் தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. உங்க திறமைக்கு நீங்க எல்லாம் இருக்கவே கூடாது சார். இல்ல சார், இங்க இருக்க கூடாது, ஃபாரின் போயிடலாம் சார், அந்த அளவுக்கு திறமை. அப்படி சொல்லு தம்பி. எது நீங்க பேசும்போது கோரியா பேசு தம்பி, கேப் கூடாதீங்க. சார் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா. அது என்ன சார், இந்த ஜோடி நம்பர் 1ல அவங்களே உங்களை எலிமினேட் பண்றாங்க, அவங்களே உங்களை திருப்பி கூப்பிட்டு செலிப்ரேட் பண்றாங்க, அவங்க ஃப்ரீயா இருந்தா கூப்பிட்டே இருப்பாங்களா சார்? தம்பி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க தம்பி. அந்த ஷோ நான் ஹோஸ்ட் பண்றேன், தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசாதீங்க. நான் பிரியங்கா பேசுறேன். ஜோடி நம்பர் 1 இருக்குல்ல, அந்த ஸ்டேஜே பேசுங்க தம்பி. நான் என்ன சொல்றேன் சார், அது டான்ஸ் நிகழ்ச்சின்றதே பாதி பேருக்கு தெரியல, நீயா நானா மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வளவளன்னு பேசுனது, டான்ஸே காணோம். தம்பி அந்த பொண்ணு நான் தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு வாட்டியும் என்ன கால் பண்ணி எவ்வளவு அழகா பேசுவேன், இப்ப ஏன் இவ்வளவு ரூடா பேசுறேன் என்கிட்ட? மேடம் பிரியங்கா மேடமா? ஆமாப்பா. தெரிஞ்சுதா மேடம் அப்படி பேசுனேன், சாரி மேடம். தம்பி ஏன் இவ்வளவு சரி, நீ எப்ப பார்த்தாலும் இப்படி ஃபோன் பண்றியா? உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதா? கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா என் தலையில ஏன் நான் உங்கள்கிட்ட பேச போறேன்? டேய் ரொம்ப தப்பு பண்ணடா. உங்க அம்மா அப்பாலாம் இதுக்கு திட்டவே மாட்டாங்களா? எங்க அம்மா அப்பாவும் திட்டுவாங்க உங்களை. சரி, இந்த இன்னைக்கு குடும்ப குத்து வழக்கா ஆர்த்தி அக்கா வந்திருக்காங்க. நீ எப்பவுமே கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க. மேடம் பிரியங்கா மேடம், நான் உங்கள்கிட்டயே சில விஷயங்கள் கேட்கணும் மேடம். சொல்லுப்பா. விஜய் டிவிலங்கிறீங்களே, உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? அது சம்பளம் சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா வரும். டீசன்ட் சம்பளம் தான். ஓகே அதான் மேடம், உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எபிசோட்ல கிழிஞ்ச துணி எல்லாம் போட்டுருக்கீங்க. நான் வேணா 100 ரூபா அனுப்புவா. ஆமா நம்ம மகேஷ் சாருக்குலாம் எவ்வளவு சம்பளம்? எனக்கு பரவாயில்ல தம்பி, நல்லா சந்தோஷமா இருக்கு தம்பி, நிறைய சம்பளம் தம்பி. பாருங்களேன் சார், நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், எங்களுக்கு அவ்வளவு வர மாட்டேது. சும்மா சேர்ல வந்து சுத்தி நிக்கிறீங்க. சார் எனக்கு அப்படியே எதனா வேலை இருந்தா சொல்லுங்க சார். ஏய் ஜட்ஜா வரையா? சார் வேணாம் சார், வேலை இருக்கிற மாதிரி எதனா வேலை சொல்லுங்க சார். தம்பி சார் தம்பி சார் சொல்லுங்க சார். நீங்க இந்த கேள்வி இதெல்லாம் கேட்கக்கூடிய சரியான ஆள் என் பக்கத்துல இருக்காரு. அவர்கிட்ட பாருங்க தம்பி. தம்பி தம்பி 10 மணி டாக்டர் தப்பா புரிஞ்சிட்டு சேதுனன்ட்ட பேசுனீங்கல? ஆமா சார். சேதுனனே பேசுறாரு சார். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கணும் சார். நானே யார்ட்ட மகேஷ் சார்ட்ட. இல்ல முடியல, நான் அவமானப்படுத்துறது. கண்டினியூ சார். அப்படி எல்லாம் கிடையாது சார், நான் பெருமையா சொல்றேன் பாருங்க. உங்க நிகழ்ச்சி எல்லாமே நான் பாத்துர்க்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். என்னமா மிமிக்ரி பண்றீங்க, சான்ஸே கிடையாது சார். எல்லா வாய்ஸுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஹலோ சேது சார். சொல்லுங்க சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார். சார் தேங்க் யூ சார், உங்க வாய்ஸ் அதை விட பெர்ஃபெக்ட் சார். அதுவும் நீங்க பண்ற ஸ்டாண்ட் அப் காமெடி எக்ஸ்ட்ராடினரி சார். தேங்க் யூ சார், தேங்க் யூ. நான் மிமிக்ரி, அவர் ஸ்டாண்ட் அப் காமெடி சார். அதாவது சார், நான் கலக்கு போது யார் போட்டாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க மாட்டேன் சார், அப்ப டிவி ஆஃப் பண்ணிடுவேன். நீங்க கமெண்ட் சொல்றீங்களா, அப்பதான் டிவியை ஆன் பண்ணுவேன். என்னமா கமெண்ட் சொல்றீங்க சார்? சார் அது ஒவ்வொரு கமெண்ட்டும், அதாவது ஒரு கமெண்ட் தான், அதை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க சார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சொல்ல மறந்துட்டேன் சார், என் பையனுக்கு காது குத்து வச்சுக்கிறேன். உங்க மடியில. ஆமா சார், உங்க மடியில உட்கார வச்சு தான் காது குத்தணும் சார். சரி, காதுல குத்தணுமா இந்த மாதிரி பேச்சுக்கு வாயில குத்தணுமா? சார் விஜய் டிவில தானே சார் இப்ப சடங்கு பண்றீங்க, கல்யாணம் பண்றீங்க, காது குத்து பண்ண மாட்டீங்களா? தம்பி ஆர்த்தி மேடம் இருக்காங்க, பேசுங்களேன். சரி ஆர்த்தி மேடம். சொல்லுங்க தம்பி. ஆர்த்தி மேடமா நீங்க? காலைல 6 மணிக்கு மங்கள இசை பாடுவாங்களா, அந்த மேடம் தானே நீங்க? மேடம் நீங்க பாடும்போது மங்கள இசை மாதிரி இல்ல, ஒரு பங்களாவே இசை பாடுற மாதிரி இருக்கு மேடம். தேங்க் யூ தம்பி, தேங்க் யூ, நன்றி மேடம். நான் சொல்லிட்டே இருந்தேன் மேடம், நீங்க செம்ம அழகா இருக்கீங்க மேடம். அப்படியா? அப்படின்னு யாரா சொல்லிருக்காங்களா மேடம்?
இல்லைனாலுமே நீ நல்லவனா இருந்தா வாடா, எதிரில வாடா. டேய் எங்க முன்னாடி மேடம். வந்து நில்லு, உனக்கு தர வேண்டிய மேடம் பரிசு நான் இப்ப நான் வந்து ஒருத்தன் கேக்குறான் என்கிட்ட, நான் லாரி ஓட்டுன்னு வரேன் எதுக்கு வா அப்படின்னு சொன்னா நான் போயிடுவேனா மேடம்? அவன் போன் பேசுறானா, அவன் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா 4 பிட்டுகளை போட்டா அவன் லாரி கண்டெய்னர்லாம் எடுத்துட்டு வருவான். ஒரு கண்டெய்னர் முன்னாடி இன்னொரு கண்டெய்னர் வந்து மேடம் சண்டை போட்டுக்காதீங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க என்கிட்ட, ஒரு எல்லாத்தையும் பேசுறேன். தம்பி பாருப்பா, எங்க ஜட்ஜஸ் 5 பேர்ட்ட பேசிட்டேன். ஆங்கர்ஸ் ரக்ஷன், ஜாக்லின் அவங்கள பத்தி பேசுப்பா. அவங்கள பத்தி தான் ஊரே பேசுறது இல்ல, நான் என்ன பேசுறது? தம்பி எங்க ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசி ஆமா தம்பி, அவருக்கு வேற கல்யாணம் வந்து ஆக போகுது தம்பி, கூட விரைவில் அவருக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து. யார் சார் கெஸ்ட்? யார் சார்? இல்ல நம்ம காமெடி ஆக்டர் சதீஷ் வந்திருக்காப்ல. சதீஷா சார்? சார் ஹலோ சார். கேக்கல. கேட்காம எப்படி சார் கேட்கலன்னு சொல்றீங்க? ஹலோ சார். ஹலோ ஹலோ சார், நான் உங்க எல்லா படமும் பார்த்திருக்கேன் சார். என்னென்ன படம்லாம் நடிச்சிருக்கீங்க சார்? இல்ல இதை ஒரிஜினலாவே ஆக்சுவலா ஃபேஸ் பண்ணுவோம். அப்பப்போ வந்து உங்களுக்கு எல்லா படமும் பிடிக்காம என்ன படம் நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. சார் நீங்க என்ன ஃபேஸ் பண்ணுங்க சார். அதை பண்ண முடியாம தானே இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்கேன். தம்பி நீங்க தனியா தான் பேசுறீங்களா இல்ல எல்லாரும் ஊரெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பேச வைக்குதா? மேடம் உங்களை கலாய்க்கிறதுக்குலாம் யாராவது காசு கொடுப்பாங்க மேடம்? தம்பி நீ வா, உன் மூஞ்சில என் லெஃப்ட் ஹேண்ட் வைக்கிறேன், வா நீ ஃபைனல்ஸ் வா. மேடம் உங்களால லெஃப்ட் ஹேண்ட தூக்க கூட முடியாது மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். வாரி நீ ஜாக்லின்ட்ட பேசு தம்பி. ஹலோ ஹலோ. அம்மா அப்பா வாய் தோற பேசு. சார் தம்பி பக்கத்துல ஒரு பையன், பையன் இல்ல ஹேண்ட்ஸமா தெரியும் ஜாக்லின் சொன்னா போதும், பக்கத்துல ஒரு பையன் நிப்பான்னு எனக்கு தெரியும். சார் வணக்கம் சார். ஹலோ ஜாக்லின், இப்போ என்ன பேசிட்டு இருக்க? ஹலோ சார் சொல்லுங்க சார். தம்பி அப்படியே ஃபோன் எடுத்துட்டு போய் பாலாஜி அண்ணன் கூட. சார் திரும்பவுமா? அண்ணா பேசுங்கண்ணே. ஹலோ பாலாஜி சார். ஆரம்பத்துல இருந்தா சார் ஃபினிஷிங் வந்தாச்சு சார். சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சு தம்பி. பரவாயில்ல, இவ்வளவு நோய் இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வாழ்க்கை கொடுத்துருக்குது. தம்பி ஹலோ சார். வச்சிருந்தேன் தம்பி, அப்புறம் பேசுறேன் தம்பி. ஏன் சார் ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா? சொல்லாம கொள்ளாம கட் பண்ணி தொலையேன்டா. சொல்லுங்க சார். நாகரிகமா இருக்க தம்பி, நான் அப்புறம் பேசுறேன் தம்பி. தம்பி பாய் தம்பி, டைம் ஆயிடுச்சு. உங்க அம்மா அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. போனவே சொல்லிட்டு அப்பா கேட்டா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமோ அந்த அக்கா போடுவாங்க. சரி தம்பி வைங்க தம்பி, என் போன் தம்பி ரொம்ப பில்லு போகுது தம்பி. சார் கால் பண்ணது நானே, பில்லு போறது எப்படி உங்களுக்கு போவா? டேய் மேடா போன சார் மேடா சார் அதான் இந்த விஜய் டிவில இந்த ஷோ தான், நாங்களே அசிங்க போட்டுக்கோ, நாங்களே கை தட்டிக்குவோம். பாலாஜி அண்ணே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். நீ அப்பா இவ்வளவு நேரம் பேசினாரே உங்க ஃபேனு, அவர் கூடிய சீக்கிரத்துல உங்க பார்க்க நேர்ல வராரா? சத்திய சோதனை